எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. எனக்கு வந்து செலவு அதிகமாயிட்டே இருக்கு. இல்ல கடன் தொல்லை நெறைய இருக்கு. இல்ல வந்து பண கஷ்டமா இருக்கு. தட்டுப்பாடு இருக்கு. எனக்கு வந்துட்டு எனக்கு தேவையானதுல என்னால செலவு பண்ண முடியல. இல்ல வந்துட்டு தேவையான பொருட்கள கூட என்னால வாங்க முடியல. ரொம்ப பண கஷ்டமா இருக்கு அப்படின்னா, என்ன பண்றது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பண கஷ்டம் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா பணம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிஸா இருக்கு. அதன் மூலமா தான் நம்மளால நம்மளுக்கு தேவையான பொருட்கள், நம்மளுடைய பேசிக் நீட்ஸ், நம்மளோட அடிப்படை தேவைகள நம்மளால பணத்தின் மூலமா தான் வந்து நிறைவேத்திக்க முடியும். அது சாப்பாடா இருந்தாலும் சரி, துணியா இருந்தாலும் சரி, இல்ல வீடா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தைங்களோட படிப்பு, தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம பணத்தின் ஆதாரத்துல தான் இருக்கு. ஸோ பணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஆனா இந்த பணத்தை நம்ம வந்து எப்படி பத்திரமா வந்து நம்ம யூஸ் பண்றது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, கரெக்டா வந்துட்டு செலவு பண்றது, எப்படி சேமிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா கத்துக்கணும். அதாவது நம்மளுக்கு பணம் வரும், எல்லாருக்கும் ஒரு வரவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பண வரவு வந்துட்டு வரும்போது நம்ம வந்து அதை கரெக்டா சேர்த்து வைக்கணும். இதுல வந்துட்டு நம்ம வந்து இப்ப இருக்கிற உலகத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் கேஷ் இருந்தது, இப்ப அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், எங்க காசு போகுது, இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்க்கணும், ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கணும். எவ்வளோ செலவாகுது, எங்க போகுது காசுன்றது கிளியரா நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே அதுலயே வந்து நிறைய விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம பார்க்கவே மாட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம இந்த இதுல நினைப்பிலே இருப்போம், நிறைய செலவாகுது நிறைய செலவாகுது. ஆனா எங்க செலவாகுது, எவ்வளவு செலவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து மாசம் மாசம் நம்ம பார்க்கணும். கவனிச்சாவே நம்மளுக்கு தெரியும், இங்க நம்ம சேர்க்க முடியும், இதை நம்ம குறைக்கலாம், இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கட் பண்ணலாம், இல்ல இந்த விஷயத்த நம்ம தேவையில்லாம பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், அது நம்மளுக்கு கிளியரா காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்க பாருங்க. மாசம் மாசம் முடியும்னா பட்ஜெட் எழுதுங்க, இல்ல பட்ஜெட்ல எழுதி அதை குறைக்க முடியும்னா பாருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மைண்ட் செட். ஸோ இப்போ சில டைம் இப்படியும் இருக்கலாம், லைக் எனக்கு வரவே வரமாட்டேங்குது, எனக்கு நான் நினைச்ச மாதிரி பிஸ்னஸ் எனக்கு ஒழுங்கா இல்லை, எனக்கு பிஸ்னஸ்ல நஷ்டம் ஆயிடுச்சு, அப்படியும் இருக்கு இல்லையா? அந்த சுச்சுவேஷன்ஸும் இருக்கு. வரவே கம்மியா இருந்தா என்ன பண்ண முடியும்? இதுக்கு தான் அந்த வரவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வந்து மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போகணும். ஏன்னா நெகட்டிவா இப்ப இருக்குதான், சூழ்நிலை வந்து இப்ப சரியில்லை தான், உண்மைதான். அதை நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மைண்ட் செட்டை வந்து மாத்தணும். இல்லை எனக்கு சரியாயிடும், என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும், இப்போ அடுத்து எனக்கு ஒரு வரவு வருது, ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதை நான் பத்திரமா சேமிச்சுப்பேன், அதை நான் பத்திரமா யூஸ் பண்ணுவேன். இப்போ இன்னொன்று, பண கஷ்டம் வந்து சில விஷயங்கள் உடனே சால்வ் ஆயிடும். ஒரு மாசத்துல இல்ல 2 மாசத்துலயே அந்த பிரச்சனை சொல்லணும். சில வந்து பல வருஷங்களா போகும். பல வருஷம் நம்மளோட வாழ்க்கை தரமே அதே போல இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க எல்லாம் இப்படி வாழ்றாங்க, நம்ம இப்படி இல்லையே. இன்னொன்னு வந்துட்டு மத்தவங்க சம்டைம்ஸ் நம்மளை ஏமாத்திருப்பாங்க, பணத்துல வந்து நம்மளை ஏமாத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஓகே அந்த மாதிரி நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை பத்தி ரொம்ப யோசிக்காம இப்படி நடந்துச்சுன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த டிமோட்டிவேஷன் தான் போகுமே தவிர இன்னும் மனசு வீக் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன ஆயிட்டோம்னா, நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எதுவும் கிரியேட்டிவா பண்ணி நம்மளால ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஐடியாவும் மனசுக்கு வராது. அதனால ஏன் வந்து மனசை வந்து பாசிட்டிவா வைங்கன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதன் மூலமா ஒரு சொல்யூஷன் உங்களால கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு கிளிக் ஆகும், அது உங்களுக்கு கிடைக்கும், இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம மனசை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து துக்கம் அடைஞ்சிட்டோம், நம்ம மனசு உடைஞ்சு போயிட்டோம், இல்ல வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு நம்ம அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த சொல்யூஷனே வந்தா கூட நமக்கு கண்டுக்கு தெரியாது. அதனாலதான் மனசை வந்து கொஞ்சம் திடமா வைங்க, கொஞ்சம் வந்து நம்பிக்கையா வைங்க, கொஞ்சம் வந்து பாசிட்டிவா வைங்கன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதன் மூலமா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வரவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு வருது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு தூரம் முடியுமோ நம்ம வந்து அதை பாதுகாப்பு ஒரு சேவிங்ஸை நம்ம கொண்டு போய் வைக்கணும். ஒரு எமர்ஜென்சி சேவிங், என்ன நடந்தாலும் இந்த சேவிங்கை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வைக்கணும். இன்னொன்று, நம்ம கொஞ்சம் ஆசைகளும் நம்ம குறைக்கணும். மற்றவங்க பண்றாங்களேன்னு நம்மளும் போயிட்டு ஆசை வச்சு நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செட் ஆகாது இல்லையா? நம்ம கிட்ட அது இல்லைன்னா நம்ம அதை விட்டுறணும். நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், நம்மளுக்கு தான் நஷ்டமாகும். அந்த அந்த அப்பத்துக்கு நல்லா இருக்கு, அந்த செலவு பண்ணும்போது நல்லா இருக்கு, ஆனா அந்த செலவு முடிச்சு அதோடைய தட்டுப்பாடை வந்து நம்ம தானே சமாளிக்கணும். ஸோ அதை கொஞ்சம் மனசுல வச்சு அனாவசியமான ஆசைகளும் இல்லை அனாவசியமான செலவுகளும் குறைக்கிறது நல்லது. கண்டிப்பா செய்யலாம், ஆசைகள் நிறைவேற்றலாம். ஆனா அதுக்கு சேர்த்து வச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு எப்போ வந்து நம்மளால இந்த இந்த செலவை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு நிலைமை வரும் இல்லையா, அப்ப நம்ம செய்யலாம்.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பணத்தை வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பண கஷ்டம் இருக்கும்போது நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், அதை பத்தி புதம்புவோம், அதை பத்தி சொல்லுவோம். இல்ல இல்ல வீட்ல எப்பவுமே எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருப்போம். இல்ல கோவப்படுவோம், கத்துவோம். ஏன் நான் தான் இல்லன்னு சொல்லல, நீங்க ஏன் திருப்பி திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம பசங்கள திட்டுவோம். அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம குறைக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இல்லன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போறத விட, இல்ல செஞ்சிடலாம், வந்துரும், செஞ்சு தரேன், சீக்கிரம் வந்துரும், சீக்கிரம் சரியாயிடும். நம்ம பாசிட்டிவா வீட்ல கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பாசிட்டிவா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பாசிட்டிவிட்டி கூட என்ன பண்ணும், அந்த பற்றாக்குறையை நீக்கும். நம்மளுக்கு இன்கம் வரும். அந்த அந்த எனர்ஜி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அது வரும். ஸோ நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த பாசிட்டிவா ஹேண்டில் பண்றோமோ அவ்வளவு தூரம் அது சீக்கிரம் வெளியில வர முடியும். எவ்வளவு தூரம் நீங்க நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து வெளில வர்றது கஷ்டமாவும் இருக்கும். அந்த ப்ராசஸ் நீங்க ஒரு வருஷமோ இல்ல எவ்வளவு நாள் அந்த கஷ்டத்துல நீங்க இருக்கீங்களோ அவ்வளவு நாளும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒண்ணு வந்து கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எங்கெல்லாம் குறைக்க முடியுமோ பார்க்கணும். 2வது சேமிப்பு வைக்கணும். எமர்ஜென்சி சேவிங் கண்டிப்பா வைக்கணும். கொஞ்சம் ஒரு ₹10 இருந்தாலும் சரி, ₹100 இருந்தாலும் சரி, ₹1000 இருந்தாலும் சரி, உங்க இன்கம்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சேவிங் கண்டிப்பா வைங்க. 3வது மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து நீங்க தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல தேவையில்லாத செலவுகளோ பண்ணாதீங்க. ரிஸ்க் இருக்குதான், பிசினஸ் பண்ணா ரிஸ்க் இருக்கு. ஆனா அதையும் யோசிச்சு அந்த ரிஸ்கை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு பேக்கப் பிளானோட பண்ணீங்க அப்படின்னா அந்த பெரிய ஒரு நஷ்டத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாரும் செய்யறாங்களே இல்ல மத்தவங்க சொல்றாங்க நம்பிக்கைகரமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆயிடுது, அதுல ஏதாவது நஷ்டம் வரும்போது ரொம்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகுது, ரொம்ப மாசங்கள் ஆகுது. அதனாலதான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பேக்கப் பிளானோட இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா ஒண்ணு சொல்லுவோம், சம்பாதிக்கிற விஷயத்துல எவ்வளவு தூரம் நீங்க வந்து நல்ல எண்ணங்களோட வந்து உண்மையா நீங்க அந்த உழைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். எவ்வளவு தூரம் கெட்ட விதமா பணத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்துல மூலமா கண்டிப்பா சுகம் கிடைக்காது, நஷ்டம் தான் உருவாகும். ஸோ இதுவும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நீங்க சம்பாதிக்கிற தொழில் வந்து எவ்வளவு தூரம் உண்மையா செய்றீங்களோ, எவ்வளவு தூரம் வந்துட்டு மற்றவங்களுக்கு அதன் மூலமா பலன் அடையுதோ, நல்லது செய்றீங்களோ அந்த பணம் கண்டிப்பா சுகம் கொடுக்கும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் லா. நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். இப்ப நடக்குதோ லேட்டா நடக்குதோ ஆனா கண்டிப்பா நடக்கும். அதே போல கெட்டது செஞ்சீங்கன்னா அதுக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. யாருமே இதுல இந்த லால இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தின் மூலமா நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.